ஐயநாதன் அவர்கள் இன்று பொய்யநாதனாக மாதிரி பல பொய்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க உண்மையிலேயே நல்லவரா இருந்தா, உண்மையிலேயே உங்களுடைய வாக்கு தூய்மையா இருந்ததா, உங்களுடைய பயணம் தூய்மையா இருந்தா, நீங்க தலைவரை சந்திச்ச அடுத்த நாளே உங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல, இந்த மாதிரி நடக்குது, ஒரு கார்பரேட் கம்பெனியை கூட வச்சு அரசியல் பண்ண முடியாது, இல்ல ஒற்றை தலைமை ஒரு முகத்தை மட்டும் வைத்து அரசியல் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த நாளே சொல்லியிருக்கணும். ஏன் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த ஞானோதயம் வரலையா? அரசியல் பயிலரங்கம் நடத்தும் போது வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஓராண்டு காலமாக நீங்க எங்க பார்த்தாலும் தலைவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டீங்கல்ல, தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசுனீங்கல்ல, அப்பெல்லாம் தெரியலையா கார்பரேட் கம்பெனி கூட இருக்குன்னு சொல்லிட்டு? அப்பெல்லாம் இந்த கார்பரேட் கம்பெனியால தான் கட்சிகள் அழிய போகுது, இல்ல மக்களை இவரை நெருங்க முடியாது உங்களுக்கு அப்ப தெரியலையா? ஏன் ஜனவரி 2 பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் பதவி அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுது? அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்கு நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக இன்றைக்கு பொய்யாக பேசிட்டு தெரியுறீங்க. இதை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பி ஒருவேளை பொறுப்பு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாரு? உள்நடக்கத்துல வெளில போய் சொல்லியிருப்பாரா? இப்ப இவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? யாரோ சிலர் சொல்லி உள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு வேவு பார்த்துட்டு போயிட்டு வெளியில சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தான் நமக்கு அந்த கிடைக்குது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த சந்திப்பை ஒரு மூத்த பத்திரிகையாளர் நாகரிகமே இல்லாம வெளியில பேசுறாரு.